வணக்கம் 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 வச்சுட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா போக்ரான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது இங்கேருந்து ஒரு 7 மணி நேரம் பெரிய லாங் ரோட் ட்ரிப் போகிறோம். எனக்கு ரோட் ட்ரிப்னா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்குனா ரொம்ப பிடிக்கும். எஸ், என்ன வண்டி தான் ஓட்ட முடியல, பட் இங்கே நாங்கள் ஓட்டாமல் இருக்க தான் பெட்டரு, எங்களுக்கும் பெட்ரு, மற்றவங்களுக்கும் பெட்ரு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஒரு 7 மணி நேரம் ரோட் ட்ரிப் பண்ணுறோம். இதுதான் அந்த டிஸ்டன்ஸு. ஸோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிவிட்டு ஜாலியாக போகிறோம். நடுவில் ஒரு டெம்பிளை போய் பார்க்க போகிறோம். அந்த டெம்பிள் கேபிள் காரில் மட்டும்தான் போக முடியும். அது ஒரு எலிவேஷனில் இருக்குது. அது என்ன டெம்பிள், அது எப்படி இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். நடுவில் எங்கேயாவது அழகாக இருக்கிற பிளேசஸில் இறங்கி ஏதாவது காட்டுறோமான்றது எனக்கும் தெரியாது. உங்களுக்கு வேணா ஸ்கிப் பண்ணி வேணா பாருங்க, ஆனால் பார்க்காதீங்க. பாருங்க. ஹாய் விஷ்ணு. எஸ், நம்மளோட கைடு, நம்மளோட டிரைவர் எல்லாமே நம்மளை ஃபுல்லாக அழகராஜா இவர் தான். ஆமாம், 11 நாள் நம்மளை வச்சு காப்பாற்ற ஆள் இவர் தான். கனெக்ட் ப்ளூடூத் டு யோ. நம்மளோட பாட்டு கேட்டால் தான் நம்மளுக்கு ரோட் ட்ரிப் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒரு அஜினர் வில்ல போட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி பறக்கலாம். நான் ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன்டா. என்னடா? நீ முன்னாடி உனக்கு அங்கே தெரியுதான் தெரியல, இங்கோட லேம்ப் போஸ்ட் எல்லாம் ரோட்டில் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஆமாம், அது சேஃபானு எனக்கு தெரியல. இங்கே பாரு, நடு ரோட்டில் இருக்குடா. எனக்கு அன்னியன் படம் தான் ஞாபகம் வருது. இங்கே பாரு. ஆமாம். ஓ, அந்த மாதிரி இருக்கு. யூஸ்வலி சைடில் தள்ளி போடுவாங்க. ஊரில் சில நேரம் ரொம்ப ரேராக ரோட்டில் போடுவாங்க. பட் இங்கே ஓகே, ரைட் சைடில் அப்படி போட்டிருக்காங்க, பட் லெஃப்ட் சைடு இல்லை. ஆமாண்டா, நடு ரோட்டில் போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், நீ நைட்டு நேரம் இங்கே வேறு சில தானே ரொம்ப ஏற்றியே போட்டிருக்காங்க. கொஞ்சம் வந்தேன்னு வச்சுக்கோ, நைட் டைமு இந்த லைட்டெல்லாம் ஒரே சொருக்கு தான், அவ்வளோதான். பட் இங்கே இருக்க வீடுகள், கூரைகள் எல்லாமே பார்த்தா நம்மளோட ஊர் ஸ்டைல் தான். எனக்கு ஒரு வைப்பில் இருக்குது. வேறு அந்த கேபிள் எல்லாம் மேலே தொங்கிட்டு ஊரே தான். தென் நான் சொன்னேன்ல, இங்கே உள்ள இந்த நெப்பாலிஸ் லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஹிந்தி மாதிரி இருக்கும், ஆனால் பேக்வர்ட்ஸில் இருந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு சண்டே, பட் இங்கே சண்டே ஒரு ஒர்க்கிங் டே. ஸோ இங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. எல்லாருமே காலையில் எழும்பி எல்லோரும் ஒர்க்குக்கு போய்ட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற வண்டியோட பேர் BYD. இது நம்ம ஆக்சுவலி சீனாவோட பிராண்டுன்னு நினைக்கிறேன். சீனாவோட பிராண்டு, ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நான் செம ஷாக் ஆனேன். இங்கே வரும்போதே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு அவ்வளவு டெவலப் ஆகாத ஒரு கண்ட்ரியில் ஃபுல்லி பெட்ரோல் தான் வச்சு ஓட்டுவாங்கன்னு இருந்துச்சு. ஒரு சுசுக்கியை தான் எதிர்பார்த்தேன் நான். ஒரு சுசுக்கி, ஒரு வெள்ளை சுசுக்கி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே பார்த்தா எலக்ட்ரிக். ஆமாம், அவ்வளோ டெவலப் ஆகாத ஒரு நாட்டில் இவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நீ யோசிச்சு, நம்ம ரோட் ட்ரிப் போகிறோம், அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், இருந்தாலும் இந்த வண்டியால் முடியும். ஆமாம், நாங்கள் இந்த வண்டியை பற்றி அங்கே இங்கே காட்டுறோம். முடிஞ்ச ஓட்டியும் பார்க்குறேன். வேணாம் வேண்டாம் ஏண்டா, எவ்வளோ கண்ட்ரி எல்லாம் ஓட்டி இருக்கோம். அதுக்கப்புறம் 1 வே டிக்கெட் தான். அதானே நமக்கு கோல். ஸோ வண்டிக்குள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் இப்படி ஒரு கார் நான் நெப்பாலில் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல் கேமரா, மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி கேமராலாம் வச்சுருக்கான். என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம இந்த யூஎஸில் டெஸ்லா இருக்கோம்ல, அதே ஸ்டைலில். ஆமாம், அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக. நம்ம யூஸ்வலி அந்த டிரைவர் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் வச்சுருப்பான். இல்லை சும்மா ஒரு சின்ன ஸ்க்ரீன் வச்சு என்ன தேவையோ அதை மட்டும் கட்டிட்டு அவ்வளோதான். இங்கே சென்டர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. வண்டி ஜெர்க்கே ஆகலை. ஆக்சுவலி ஆமாம், அதை நான் சொல்லணுன்றது அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரியே. ஆமாம், இங்கே பாருங்க, ஓட்டுறதெல்லாம் அப்படி ஸ்மூத்தாக இருக்குது. I take my jacket from here. ஓகே, வண்டியை தூக்கிடுவோமா? இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க. ஓகே, இதான் அவரோட, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீனாக அவரோட இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் இருக்குது. கீழே சென்ட்ரி, அழகான ஸ்டியரிங் வீலு, ஃபுல் கேமரா, மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி ஃபுல் 360 கேமரா. ஓ எல்லா கேமராவும் இருக்குது. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஃபுல் கேமரா தான். 3D கேமரா. ஓ இது உண்மையிலே இது கேம் தான்டா. இங்கே பாருடா, இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் இது இருக்கு. உனக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு அது மேல் வியூ போதுமே. இது என்னது? ஓ, இது காரை நீ டிரான்ஸ்பரண்டாக பார்க்கலாம். உன் வீல் எங்கே போகுது. ஐயோ, நிறைய இருக்கே. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த லைன் தெரியும், உங்கள் வீல் எங்கே போகுது, உங்கள் காரோட லெங்த் எவ்வளோன்னு. அந்த மாதிரியெல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது கூட டம்பல் ஷேப்பில் தான் இருக்குது. டம்பல் ஷேப்பு, பழைய நோக்கியா ஃபோனு. இது பார்ட் ஆஃப் த கார் இல்லை, இது இவரோட டிரைவரோட ஃபோன், பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். எல்லாமே இருக்குது. பார்க்கிங் அசிஸ்டண்ட்டு, மோடு. ஓ, வின்டருக்கு கூட ஒரு மோடு இருக்குடா, வின்டரில் ஓட்டுருக்கு. ஓட்டி பார்ப்போமா? முன்னாடி உட்காந்துருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாம் ஒரு பிளானோட தான். அந்த டயர் ப்ரெஷர் கூட நீ பார்க்கலாம், ஒரு வண்டியில் இருக்கிற டயர் ப்ரெஷர் என்ன. ஓ வெயிட், ஐ திங்க் கேன் டூ திஸ். வெயிட் வெயிட், லெட் மீ ட்ரை. ஓ ஓ டே ஐபேட்ரா.
ஓ மை காட், கொஞ்சம் ஜாலி ஜால்ஸ் ஆகிட்டேன். நான் இப்படி ஒரு ரொட்டேட்டிங் ஸ்க்ரீன் நான் பார்த்ததில்ல. நான் இது டெஸ்லாவில் கூட நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஸ்க்ரீன் எல்லாம். ஓ ஓ ஓ இங்கே வேறு ஒட்டே எவ்வளோ க்ளோஸாக வரான்னு வரு. ஓ ஆனால் உண்மையிலேயே சொல்லு, நீ ஒழுங்காக இருக்கியா இல்லையா? செம்மையாக இருக்குடா வண்டி, சூப்பராக இருக்கு. யூஆர் ஓகே? ஆமாயா, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். வண்டி ஓகே. யூ டிரைவ் மேன், வை மீ? ஊரே நம்மளை ஓட்டுது, நம்ம ஒருத்தனை ஓட்டக்கூடாதா? அதுக்கு நான் தான் கிடச்சனா? நீ விளையாண்டு பார்க்கறதுக்கு நான் தான் கிடச்சனா? ஆல்சோ அடுத்த ஃபன் ஃபேக்ட், இங்கே பாருங்க கிட்டார் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்குது பாருங்க. அந்த ஆக்சுவலி கிட்டார் ஸ்ட்ரிங், கிட்டார் ஸ்ட்ரிங்கு, ஸ்பீக்கரு, அவ்வளோதான். குஜால்ஸ் தான் கதவு திறக்கிறது. இதை வச்சுட்டு இப்படி திறந்தீங்கன்னா கதவு திறக்கும். ஸோ எஸ், நான் வந்து இன்னொன்று ரியலைஸ் பண்ணுறேன் தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து ஊரில் வந்து இந்த மாதிரி நடு லைன் போட்டாங்கன்னா ரைட் சைடில் டிராஃபிக் இல்லைன்னா எல்லாரும் வெளியில் வந்து கட் பண்ணுவாங்க கரெக்டாக. இங்கே வந்து என்ன ஆனாலும் சரி, மறுபக்கத்தில் வண்டி இருக்குதோ இல்லையோ, எல்லாரும் இந்த லைனுக்கு இந்த சைடு தான் இருக்கிறாங்க. லைக் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை மேபி அதனால தான் டிராஃபிக் ஃப்ளோ கொஞ்சம் பெட்டர்னு கூட நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே வந்து வண்டி வருது, யூஸ்வலி எல்லாரும் இன்ஷார்ட் பண்ணி பார்ப்பாங்க எங்கேயாச்சும் ஓவர்டேக் பண்ணலாமான்னு. இங்கே எதுவுமே இல்லை, எல்லாரும் அவங்களோட லைனில் இருக்காங்க. ஒரு ஹார்ன் கூட இல்லை அந்த மாதிரி. பட் கசகசா தான் இருக்குது, ஆனால் வந்து நல்லா ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ உண்மையான ரோடுக்கு வந்துட்டோமா? ஐயோ, ஒரே ஆட்டம் தான். எனக்கு இப்போவே வைத்த பரட்டுது. அம்மா இன்னும் எவ்வளோ தூரம்? அம்மா எனக்கு இந்த துபாயில் அந்த வைப் வருது இல்லை, இந்த டியூன் பேஷிங் பண்ணோம்ல, அந்த ஃபீலாகவே தான் இருக்கு. எம்மா போன போக்கில் ஒரு வாழ்வம் சுத்தி வருதே, அது கஞ்சாட காட்டி சிறு உதவிக்கு ஆள தேடுதே. புதுசா தினசா உலகே ரவுசா ரவுசா, உனக்கு பயமா இருக்கா? குளிருதுடா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்து டீ பிரேக்கு நிறுத்தியிருக்கோம். சாருக்கு குளிர் தாங்காமல் இருக்கிறாரு. பட் இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு மலையை, பிகாஸ் கட்மண்டுவே ஒரு வேலி தான், அது வந்து மேலே கீழே கட்மண்டுவை தாண்டி இப்போ ஒரு ஊரில் இருக்கிறோம். இதுதான் ஒரு டிப்பிக்கல் ஊர். பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டி கடை எல்லாம் இருக்குது. ஸோ ஊர் மாதிரியே தான், இங்கே ஒரு பொட்டி கடை, இங்கே ஒரு பொட்டி கடை, அப்படி இப்படி பார்த்தோம்னா லாரியோட ஊரில் இருக்க லாரி அதே வைப்பில் தான் இருக்குது. ஸோ இங்கே அப்படியே நிறுத்தியிருக்கோம். ஆக்சுவலி அதே டாட்டா, அதே மஹேந்திரா, அதே வண்டிகள் அப்படியே தான் இருக்குது. ஹிண்டை, இங்கே சுசுகி. பின்னாடி பார்த்தோன்னா அந்த மலைகள், இந்த சைடு மேலே நடுவில் இருக்கிறாங்க இந்த மேலே. அது பழைய ஜோக்கு, வேண்டாம். அங்கே பார்த்தியா வேணு, நம்ம ஊர் சுசுகி வேணு. வரானே, என்கிட்ட காசு இல்லை, பின்னாடி நான் இல்லை. அந்த மலை மேலே ஏறுறதுனால இப்படி போயிருதா, இந்த சைடு திரும்புறான், வயிறு இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது. ஐயோ புரட்டுதுடா. நான் ஓட்டுவா? ஏன்டா இவர் நல்ல இங்கே உள்ள ஆள் ஓட்டுறப்பவே எனக்கு வயிற்ற பெரட்டுது. நான் ஒன்றும் ஸ்மூத்தாக ஓட்டுவேன்டா. அதான்டா வயிற்றெல்லாம் பெரட்டாது, உடம்பே பெரட்டும். உடம்பு இருந்தால் தானே பெரட்டுறக்கு. வண்டி ஏரில் பிறக்கும், ஆம்பளை அதான் அவ்வளோ சேஃபாக ஓட்டுவேன். சுட சுட நேபாள் பாட்டியம்மா போட்ட டீ, கை வணக்கும் டீ. இதான் வைப்டா. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கரெக்டாக போக்ரா வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு மவுண்டன் ரேஞ்சு. அந்த மவுண்டன் ரேஞ்சுக்கு போகும்போது அப்படியே வந்து சீதாராமனில் ஒரு 5-6 சாங் போட்டு அப்படியே மலையை சுற்றி ஏறணும்னு வச்சுக்கோங்க, அது வைபு தான்யா. இதான் என்னோட சிங்கிங் லட்சணம், தெரிஞ்சுக்கங்க. கடத்த போகிறாங்க எல்லா படத்துலையும் கடத்துற வண்டி இப்படி தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோமா, அதுக்கு தூக்கடா வேண்டது போல இது தேவையில்லை, விட்டு. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பிளாக் இருக்கு. ஏன் இவ்வளோ குளிருது? யூஸ்வலாக இந்த டைமில் இவ்வளோ குளிராது தானே?
டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? 11 degrees. 11. ஆனால் காற்று இந்த காற்று தான் ஒரு லூஸு. அப்பா. ஓகே, ஸோ ப்ரோ டிப், நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிக்கு வரதா இருந்தால் ஒன்று ஸ்வெட்டர், இந்த மாதிரி ஸ்வெட்டர் ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு வாங்க. இவனை மாதிரி ஹாஃப் ஹேண்டு உள்ளே போட்டிருக்கான், அது போடாதீங்க, அது வேண்டாம். சம்டைம்ஸ் லைனஸ்னு ஒன்று இருக்கும், ஸோ அது உள்ளே ஒரு லேயர் இருக்குது, அதையும் முடிஞ்சால் போட்டுட்டு வாங்க. தேவைன்னா பெரிய ஜாக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை எடுத்துகிட்டு வாங்க, தேவைனாலாம் தேவைப்படும். இன்னும் இங்கே இருக்க நம்பர் பிளேட்டெல்லாம் அவங்க நம்பர் போடுறதில்ல தெரியுமா, அவங்களோட லாங்குவேஜ்லேயே போட்டிருக்காங்க. அதனால நம்மளோட வண்டி எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு கார் பார்க்கிங் லாட்டு, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போய் போடுவான், அது வந்து நம்ம வண்டியாக இல்லையான்னு நம்மளுக்கு சுத்தமே தெரியல. ஸோ இங்கே சொல்லுவாங்களா அடிக்கடி வந்து இங்கே நேபாளில் வந்து நிலச்சரிவு தான் நடக்கும்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னு. எல்லாமே வந்து ரியலி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. மேலே காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நாங்கள் வண்டியோட சைடில் இருந்து பார்த்தோன்னா நம்ம மட்டமாக இருக்கணும். ஆமாம், அந்த ஹோல் ஏரியாவே அப்படி தான் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி தான் தண்ணி தேங்கி நிற்குது. என்னடா இங்கே மினிசோ போட்டு வச்சிருக்கான் மலைக்கு நடுவில். மினிசோ நினச்சேன். கடையே ஓடுது, சேல் வரைக்கும் போட்டு வச்சிருக்கான்டா. அண்டு இந்த மலைக்கு உச்சியில் தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். நம்ம இப்போ வந்து மணக்கமனா கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹில் டாப்பில் ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பழமையான கோயில், இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுங்கிறதுனால இந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. அதனால் அங்கே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழியில் தான் நீங்கள் போக முடியும், அது இந்த கேபிள் கார் மூலமாக. ஐயோ பயமாக இருக்குடா. இது ஸ்லோ தாண்டா போகுது. ஸ்லோவாக தாண்டா முன்னாடி இருக்க ஒருத்தன் சிலுவை போட்டான். இப்போ சொன்ன உடனே ஃபஸ்ட்டாக போதுடா. ஓகே, இந்த கோயில் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் அப்படின்னா, இந்த கோயிலோட கடவுள் வந்து நீங்கள் கேட்குற வரத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்கங்கிறது இங்கே உள்ள ஒரு ஐதீகம். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை வேண்டி அதை நிறைவேறணுங்கிற ஒரு ஆசையில் இந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் கேபிள் கார்லேருந்து இறங்கிட்டோம். இப்போ இறங்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த மணக்காமனா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து கோயிலில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அர்ச்சனையை முடிச்சிட்டோம். கோயில் வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. உள்ளே போகலாமா? போகிறக்கு ஒரு 20-30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இவனுக்கு நியூவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ் ஹிந்து டெம்பிளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஒரு நார்த் இந்தியனும் சொல்ல முடியாது, நேபாளினும் சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு கலவையில் இருந்துச்சு ஒரு கோயில். ஒரு புது கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 2 பேருக்குமே. ஆனால் வந்து கான்செப்ட் அதே தான். ஒரு சாமி இருப்பாங்க, அந்த சாமியை சுற்றி நம்ம வரணும். சுற்றி வந்து அர்ச்சனை சாமான்லாம் கொடுக்கணும். ஐயர் இருப்பார், உங்கள் பேர் கோத்திரம் என்னன்னு கேட்பார். யாருக்கு என்னன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கொஞ்சம் மந்திரம் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்ம தேங்காய் போய் உடைச்சிட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு வரணும். இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். இங்கே இப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே உள்ள கோழியோட சைஸை பாருங்களேன். அத்தாடி, வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது. இப்போ ஒரு திருப்தியோடு நாங்கள் வந்து திருப்பி கேபிள் கார் எடுத்து கீழே போய் அடுத்து மெயின் லொக்கேஷனுக்கு போகிறோம். போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். பாய். நேபாளி சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். எஸ் ஸோ அதை இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்க்காம இங்கே உட்காந்துட்டு சவுண்டுக்கு கேட்பாங்க, ஏன்டா நீயும் பார்த்து எங்களுக்கும் காட்ட வேண்டாம் தான் உன்னை வீலா சப்ஸ்கிரைப் பண்ணோம், நீ எனக்காக நீ பார்க்கல. அது இன்னொரு நாள் வருது. சரி, இன்னொரு நாளா?
ஆமாம். சிக்கன் மோமோஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். மோமோஸ்னாலே இங்கே ரொம்ப ஃபேமஸ். நேபாள் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடுன்னா அது மோமோஸ் தான். எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே இருக்கிற ஃபேமஸில் மொத்தம் 3 ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஒன்று சில்லி, ஒன்று சூப்பு, ஒன்று வெறும் அந்த ஸ்டீம்ட் அண்ட் ஃப்ரைடு அந்த க்ரைட்டீரியாவுக்கு போயிடும். இங்கே நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து சூப் பேஸ்டு மோமோஸு. ஸ்மெல் வைஸ் அப்படியே சூப்புங்கிறாங்க, ஆனால் அப்படியே சாம்பார் தான். அது சாம்பாரில் போட்ட மோமோஸ்னு வச்சுங்களேன். சாம்பாரில் மோமோஸா ஐயே அப்படின்னு இருக்கும், ஆனால் இங்கே உள்ள சூடுக்கு வந்து இதமாக இருக்குங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு மேட்ரு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா சிக்கன் சந்தேகோ அப்படின்னு வாங்கியிருக்கோம். அதில் என்ன உனக்கு சந்தேகம்னு கேட்டுறாதீங்க. அது என்ன மேட்ருன்னா இங்கே உள்ள நேபாளிஸ் கண்டுக்காத அதெல்லாம். இங்கே இருக்கிற நேபாளிஸ் ஸ்பைசஸ்லாம் வந்து நிறைய போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் உரப்பு, கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல் அந்த மாதிரியான ஒரு இது. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண மிச்ச 2 ஐட்டமும் இங்கே வந்துருச்சு. ஸோ இது என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து செக்குவா அப்படின்னு ஒரு மேட்டர். இது வந்து தந்தூரில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே இருக்கிற லோக்கல் ஆடு, அந்த ஆட்டில் தான் செய்கிறாங்க இதை. இந்த சொன்னல 3 டைப் ஆஃப் மோமோவில் இது 2வது டைப்பு சில்லி மோமோஸ். நம்மளோட கோபி மஞ்சூரியன் இருக்குல்ல, அந்த மஞ்சூரியன் பேஸ் தான் இது. இது வந்து மோமோ மஞ்சூரியன்னு வச்சுக்கலாம். சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டேங்கி டேஸ்ட். டேங்கி. அந்த டேங்கி என்ன அது லெமன் போட்டு அது லெமனோட ஜஸ்ட் கரெக்ட் வெளியில் வந்து கரெக்ட் லெமன் போட்டிருக்காங்க. கரெக்ட். நான் போட்டுவியல்டா. எப்போ இல்லை இந்தடா. தேங்க்யூ. என்னடா இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா வெங்காயம், சிவப்பு மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கேரட்டு, அவ்வளோதான். ஓகே, இந்த மட்டன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு என்னோடய கெஸ்ஸு சொல்லுது. இங்கே ஒரு தக்காளி சட்னி மாதிரி ஒரு மேட்டர் வச்சுருக்காங்க. இது என்னதுன்னு தெரில. ஓகே, எதிர்பார்த்த மாதிரியே டஃப்பாக இருக்குது. இது வந்து ஓகே. யாராவது லேம் சாப்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? லேம் சாப்ஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டரில் இருக்குது, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இது போன்லெஸ். லேம் சாப்ஸ் வந்து போனோட இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து சூப்பை சாப்பிட போகிறோம். மினி இட்லி, சாம்பார் இட்லி இருக்குல்ல, அதே தான். அதில் மோமோவை போட்டிருக்காங்க. ஆனால் என்ன இங்கேன்னா இந்த குளிருக்கு இந்த சாம்பாரை வந்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு, அந்த சூடு, அந்த இது வந்து நல்லாயிருக்கு. அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கு. சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ரொம்ப மின்ஸ்டான ஒரு ஃபீல். ரொம்ப சிக்கனை மின்ஸ் பண்ணி ரொம்ப ஈஸி டு சியூ அந்த ஃபீல் வச்சுருக்காங்க. கவுச்சே இல்லை, சுத்தமாக இல்லை. அதுலேயும் ஒரு ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலி இந்த சாம்பார் வந்து மோர் டுவர்ட்ஸ் அந்த தக்காளி சாதம் அந்த சைடு என்னோட ஃபேவரட் சில்லி மோமோ. இது அடுத்துக்க முடியாதா? ஸ்டில் பெஸ்ட்டா? பெஸ்ட்டு. இது அந்த மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருக்கனால உரப்பு கிக்காக இருக்கும். இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்டீம்டு மோமோனாலும் வேக வச்ச மோமோனாலும் கொஞ்சம் அந்த தவாவில் ஃப்ரை பண்ணதுனால இந்த ஃப்ரைடும் கொஞ்சம் இருக்கும். அந்த சிக்கன்லேயும் உள்ளே ஆக்சுவலி வந்து க்ரீன் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, சில்லி போட்டிருக்காங்க, கொத்தமல்லி போட்டிருக்காங்க. எல்லாம் அந்த ஃபில்லிங்கில் இருக்குது. இத்துடன் இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள செம்ம வைப் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.